அதிகாரம் 69 தூது. அன்புடைமையான்றே குடிபிறத்தல் வேந்தகம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பே. அன்பறிவாய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கின்றியமையாத மூன்றே அமையாத மூன்றே. அன்புடைமையான்ற குடிபிறத்தல் வேந்தகம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பே. நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பே. அறிவுரைவாய்ந்த கல்வியும் மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. அன்புடைமையான்ற குடிபிறத்தல் வேந்தகம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பே. தொக சொல்லி தூவாத நீக்கி நக சொல்லி நன்றி பயப்பதான் தூதே. கற்று கண்ணஞ்சான் செல சொல்லி காலத்தால் தக்கதறிவதான் தூதே அறிவதான் தூதே. அன்புடைமையான்ற குடிபிறத்தல் வேந்தகம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பே. கடனறிந்து காலங்கருதி இடனறிந்தெண்ணி உரைப்பான் தலை. தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பே வழியுரைப்பான் பண்பே. அன்புடைமையான்ற குடிபிறத்தல் வேந்தகம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பே. விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் வடுமாற்றம் வாய் சோராவன் கணவன். இறுதி பயப்பினும் எஞ்ச திரைவர் குருதி பயப்பதாம் தூதே பயப்பதாம் தூதே. அன்புடைமையான்ற குடிபிறத்தல் வேந்தகம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பே. குறளும் பொருளும். குறள் 681. அன்புடைமையான்ற குடிபிறத்தல் வேந்தகம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பே. அன்பான குணமும் புகழ்வாய்ந்த குடிபிறப்பும் அரசினர் பாராட்டக்கூடிய நல்ல பண்பாடும் பெற்றிருப்பதே தூதருக்குரிய தகுதிகளாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 682. அன்பறிவாராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கின்றியமையாத மூன்றே. தூது செல்பவருக்கு தேவைப்படும் 3 முக்கியமான பண்புகள் அன்பு, அறிவு, ஆராய்ந்து பேசும் சொல்வன்மை. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 683. நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பே. வேற்று நாட்டாரிடம் தனது நாட்டுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் செய்து உரைத்திடும் தூதுவன் நூலாய்ந்து அறிந்தவர்களிலேயே வல்லவனாக இருத்தல் வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 684. அறிவுவாய்ந்த கல்வியும் மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. தூது உரைக்கும் செயலை மேற்கொள்பவர் அறிவு, தோற்றப்பொழிவு, ஆராய்ந்து தெளிந்த கல்வி ஆகிய 3ம் நிறைந்தவராக இருத்தல் வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 685. தொகச் சொல்லி தூவாத நீக்கி நகச் சொல்லி நன்றி பயப்பதான் தூது. சினத்தை தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்கு செய்திகளை தொகுத்தும் தேவையற்ற செய்திகளை ஒதுக்கியும்
நல்ல பயனளிக்கும் விதமாக சொல்லுவதே சிறந்த தூதருக்கு அழகாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 686. கற்று கண் அஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கதறிவதான் தூது. கற்றறிவாளவனாகவும் பகைவரின் கனல் கக்கும் பார்வைக்கு அஞ்சாதவனாகவும் உள்ளத்தில் பதியுமாறு உரைப்பவனாகவும் உரிய நேரத்தில் உணர வேண்டியதை உணர்ந்து கொள்பவனாகவும் இருப்பவனே சிறந்த தூதுவனாவான். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 687. கடனறிந்து காலம் கருதி இடனறிந்தெண்ணி உரைப்பான் தலை. ஆற்ற வேண்டிய கடமையை அறிந்து அதற்குரிய காலத்தையும் இடத்தையும் தேர்ந்து சொல்ல வேண்டியதை தெளிவாக சிந்தித்து சொல்பவனே சிறந்த தூதனாவான். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 688. தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பே. துணிவு, துணை, தூய ஒழுக்கம் ஆகிய இம்மூன்றும் தூதுவருக்கு தேவையானவைகளாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 689. வீடு மாற்றம் வேந்தர் கூரைப்பான் வடுமாற்றம் வாய் சோராவன் கணவன். ஓர் அரசின் கருத்தை மற்றோர் அரசுக்கு எடுத்துரைக்கும் தூதன் வாய் தவறி கூட குற்றம் தோய்ந்த சொற்களை கூறிடாத உறுதி படைத்தவனாக இருத்தல் வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 690. இறுதி பயப்பினும் எஞ்சா திரைவர் குருதி பயப்பதாம் தூது. தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கையான தூதனாவான். இதுதான் இக்குறளுக்கு பொருள். அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.